டாப் 3 வியர்ட் அண்ட் ஃபன்னி மூமெண்ட்ஸ். ஒரு நியூசிலாந்து உள்ளூர் போட்டியில இயான் ஸ்மித் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்ப ஜெசி ரைடர் அடிச்ச பாலானது கிரவுண்டை விட்டு வெளியே போய் பார்க்கிங்ல ஏதோ ஒரு மூலையில் நின்னுட்டு இருந்த கார் மேல பொத்துன்னு விழுந்துரும். அதை பார்த்த இயான் ஸ்மித்துக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். ஏன்னா விழுந்தது அவர் கார் மேல. இதனால அந்த கார்ல ஒடுக்கே விழுந்திருக்கும். எங்கோ வந்த மாதிரியாத்தா என் மேல வந்து ஏறாதா அப்படிங்கிற மாதிரி என் கார் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இயான் ஸ்மித் கமெண்ட்ரி பண்ணி அழுதுட்டு இருந்திருப்பாரு. அதை பார்க்கும் போதே ஃபன்னியா இருக்குங்க. I think it's mine. நம்பர் 2, இங்க அலெக்ஸ் ஸ்டூவர்ட் ஸ்வீப் ஷாட் அடிக்க அந்த பாலானது எட்ஜ் பட்டு மேல போயிருக்கும். மேல போன பால் ஸ்டெம்ப் மேல விழுகிற மாதிரி இருந்திருக்கும். அவ்வளவுதான்டா நம்ம அவுட் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூவேட்டே நினைச்சிருந்திருப்பாரு. அப்போ நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கீப்பர் அஜய் ரத்னா அந்த பாலை பிடிச்சிருவாரு. அந்த பாலை விட்டுருந்தாருன்னு சொன்னா ஸ்டெம்ப் மேல பட்டு ஸ்டூவர்ட் அவுட் ஆகி இருந்திருப்பாரு. ஆனா தெரியாதனமா பிடிச்சிருப்பாரு. அதை பார்த்து அலெக்ஸ் ஸ்டூவர்ட் தேங்க்ஸ்டா தம்பி என்ன காப்பாத்திடா அப்படின்னு சொல்லிட்டு ஓன் டீம் கேப்டன் மாதிரி தட்டி கொடுத்திருப்பாரு. ஐயோ காசு வாங்கிட்டு நினைச்சிருப்பாங்க, எதுக்கே தட்டி கொடுத்த அப்படின்னு சொல்லி அஜய் ரத்னா முடிக்கிறதெல்லாம் காமெடின்னு வச்சாங்க. நம்பர் 3, 2002 ஒரு இங்கிலாந்து டெஸ்ட்ல சச்சின் அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குடிக்காரன் கிரவுண்டுக்குள்ள வந்துட்டான். பாக்குறதுக்கு ஆபீசர் மாதிரியா இருந்தான். ஆனா சச்சின் பக்கத்துல வந்து சச்சின் தோலை தட்டி கொடுத்து பரவாயில்லப்பா சூப்பரா விளையாடுனா அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் தோலை தட்டி கொடுத்தாலும் நிக்காம சச்சின் கலான் கை தட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் கூடயே பெவிலியன் வரைக்கும் நடந்து வந்திருப்பான். ஒரு செக்யூரிட்டி கூட அவனை இழுத்துட்டு போக வந்திருக்க மாட்டாங்க. இது அன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. ஏன்னா அப்போ தீவிரவாத மிரட்டல் எல்லாமே சச்சினுக்கு வந்துருந்துச்சு. அதனால இங்கிலாந்தை பத்தி இவ்வளவு பெரிய ஆளுக்கு பாதுகாப்பு கூட கொடுக்க முடியாத நீங்க எதுக்கு அரசாங்கம் நடத்துறீங்க, நீங்க எதுக்கு கிரிக்கெட் போர்டு நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கிலாந்தை வருத்தெடுத்திருந்தாங்க அன்னைக்கு.